No compromise. Unga side liyo, enga side liyo. It's a GT promise. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. You should think from your head, not from your heart. தெருவில் நாய் இருக்கணுங்கிறாங்க. அந்த நாய் நல்லா இருக்காங்கிறது கொஸ்டின். எந்த வீட்டு வாசலையும் படுக்க விட மாட்டாங்க, கல்லால் அடிப்பாங்க, சுடுதண்ணி ஊற்றுவாங்க, ஆசிடை கூட ஊற்றுறவங்க இருக்காங்க, வண்டிகளில் அடிப்படுது, குட்டி போட்டாலும் அதுக்கு இருக்க இடம் இல்லை. இதெல்லாம் போக அதுக்கு ஹைலி இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ். அந்த டிசீஸ் ஒன்று மிருகங்களை கொன்றும் இல்லை நம்மளை கொன்றும். இவங்களுக்கு என்னென்னா அந்த நாயை தெருவில் இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு அந்த நாயை பற்றி புரிதல் கிடையாது பேசிக்காக. இதனால தான் அந்த நீயா நானா ஷோ இவ்வளோ பெரிய ஹிட் ஆனது. அங்கே வந்தவங்க எல்லாமே நாயை கட்டி பிடிக்கணும், முத்தம் கொடுக்கணும், நாய் இங்கே குழந்தைன்னு சொல்கிறாங்களே தவிர ஏன்னு சொல்ல மாட்டேன்ட்டாங்க. அதே மாதிரி அந்த நாயை தெருவில் விட்டால் எதுக்காக தெருவில் விட்டு ஒரு நாயை வளர்க்கணும்? அது குழந்தைன்னு சொல்கிறீங்க. யாராவது குழந்தைய தெருவில் விட்டு வளர்ப்பாங்களா? கோபி எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் சொன்னதே இது அவங்களுக்கு பார்த்து. நீங்களாம் ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கீங்க, உங்கள் மாதிரி இன்னசென்ட்டாக இருக்கவங்களும் சமுதாயத்துக்கு தேவை. நல்லதெல்லாம் சொன்னார் அவர் சொல்லிவிட்டு. ஆனால் என்னென்னா இப்போ சார் அந்த ஜட்மெண்ட்டில் ஷெல்டர்ஸ்க்கு விடுங்க அப்படின்னு சொல்லி தான் ஜட்மெண்ட்டோட ஃபைனல் டெசிஷன். பட் அனிமல் லவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா கோயிங் டு த ஷெல்டர் கில்லிங்க்கு சமம் தான். பட் நான் சொல்ல வந்த பாயிண்ட் என்னன்னா, அந்த 3 நீதியரசர்கள் அமர்வில் 4 மூத்த நீதியரசர் வழக்கறிஞர்களை நடத்துகிறாங்க. யார்? இந்த மேனகா காந்தி அனிமல் ரைட்ஸ் தரப்புலேருந்து. அதனால தான் எலிட்டிஸ்ட். அவங்க ரொம்ப ஒரு மேன் மக்களாக தெரியுறாங்க. ஏன்னா அடித்தட்டு மக்களோட வேதனையை புரிய மாட்டேங்கிறாங்க. அபிஷேக் மனு சிங்வி, கபில் சிபல், சித்தார்த் லூத்ரா, சித்தார்த் தவே, இது 4 நீதியரசர்கள். இவங்க நீதிமன்றத்துக்கு உள்ள காலை வச்சாலே 50 லட்சம் வாங்குவாங்க ஒரு ஆளுக்கு. கிட்டத்தட்ட 2 கோடி ரூபா செலவு பண்ணி அவங்களை கூட்டு எடுத்துறாங்க. இப்போ சொல்லுங்க, அந்த ஆட்டோவில் பொண்ணு இறந்துச்சு இல்லை, அந்த டிரைவரால் போயிட்டு இந்த நீதிமன்றத்தில் நின்று நீதி கேட்க முடியுமா? நாய்க்கு எதுக்குடா கியூஆர் கோட்? அது தெருநாய்க்குன்னு புரிய மாட்டேங்குது. அந்த யூபிஐ ஜிபே பேர் பாருங்களான்னு. அதுக்கு அப்புறம் மைக்ரோசிப் போட்டிருக்காங்க. வீட்டில் இருக்க நாய்க்கு போடுவாங்க மைக்ரோசிப். ஏன்னா அது விலாசம், யார் பேர், யார் ஓனர் எல்லாம் இருக்கும். நாயுடைய பெடிகிரி, அது அப்பா யார், தாத்தா யார், நல்ல நாய், ஜாதி நாயா எல்லாம் இருக்கும். அதுதான் மைக்ரோசிப் போடுறது. நாயை வேணா ரோட்டில் விட்டானா நாளைக்கு அவனுக்கு தண்டனை கொடுக்கலாம். நீ எப்படி நாயை ரோட்டில் விட்டேன்னு. அதுக்கு தான் அது. இது தெருநாய்க்கு எதுக்கு போடுறேன்னா தெரியாது. 6000 ரூபா கிட்ட இருக்குது ஒரு நாய் தலையில். 6000 இன்ட்டு இந்தியாவில் 6 கோடி நாய் இருக்குது. 36,000 கோடி நம்ம பேசுகிறது. ஸோ இந்த அளவுக்கு மணி இருக்கனால தான் இந்த ஒரு மாஃபியா இந்த வெகுளித்தனமாக பேசுகிற இந்த நீயா நானா கும்பலை யூஸ் பண்ணிக்கலாம். வணக்கம். இன்று நம்முடன் அனிமல் ஆக்டிவிஸ்ட் முரளிதரன் அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது விஜய் டிவியில் நீயா நானா அந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பேசியிருந்தீங்க. இந்த திருநாய்கள் சம்மந்தப்பட்ட ஒரு டிபேட். இப்போ அந்த டிபேட் ஒரு பெரிய ஹாட் டாக் ஆயிருக்கு. இப்போ உங்களுடைய பார்வையில் இந்த திருநாய் பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு சீரியஸ் இஷ்யூவாக காமன் பீப்புள் அட்ரஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்ப ஒரு அனிமல் ஆக்டிவிஸ்டாக ஃபர்ஸ்ட் நோட் நீங்கள் இந்த விஷயம் பற்றி சொல்ல வரக்கூடிய கருத்து என்ன? ஆஸ் அனிமல் ஆக்டிவிஸ்ட் நான் என்ன சொல்லுவேன்னா, ஆங்கிலத்தில் சொன்னால் யூ ஷுட் திங்க் ஃப்ரம் யூர் ஹெட், நாட் ஃப்ரம் யூர் ஹார்ட். நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்குது. அவங்களோட மனசுலேருந்து தான் எல்லாம் பேசுகிறாங்க தவிர உண்மையிலே லாஜிக்கலாக திங்க் பண்ணி பேசுகிறது இல்லை. தெருவில் நாய் இருக்கணுங்கிறாங்க. அந்த நாய் நல்லா இருக்காங்கிறது கொஷனு. தெருவில் இருக்க நாய் டெய்லி அவதிப்படுது. ஒன்று சோறு தண்ணி ஒழுங்காக கிடைக்காது. எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டில் வெயிலோ புயலோ வெள்ளமோ அதுக்கு போகிறதுக்கு இடம் கிடையாது. 3வது, அது மேலே கொஞ்சம் தொழுநோய் ஏதாவது இருந்தால் எந்த வீட்டு வாசலையும் படுக்க விட மாட்டாங்க, கல்லால் அடிப்பாங்க, சுடுதண்ணி ஊற்றுவாங்க, ஆசிடை கூட ஊற்றுறவங்க இருக்காங்க, வண்டிகளில் அடிப்படுது, குட்டி போட்டாலும் அதுக்கு இருக்க இடம் இல்லை. இதெல்லாம் போக அதுக்கு ஹைலி இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ். அந்த டிசீஸ் ஒன்று மிருகங்களை கொன்றும் இல்லை நம்மளை கொன்றும். ரேபீஸ் நம்மளை தாக்கி கொள்ளும். டிஸ்டெம்பர்னு ஒரு நோய். அது மற்ற நாய்களுக்கோ மற்ற எந்த கால்நடைகளுக்கோ இல்லை வனத்தில் இருக்கும் புலி சிறுத்தைகளுக்கு கூட தாக்கி அதுகளை இறக்கலாம். அது நியூரலாஜிக்கல் டிஸார்டர். அதுக்கு க்யூர் கிடையாது. சிம்டம்ஸோடு சில நாய்களும் மிருகங்களும் வாழலாம். பட்டு தலை அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும், ஒழுங்காக வாய் இருக்காது, வாய் மின்னுக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி பல வகையான உபாதைகள் இருக்குது. ஸோ இந்த 4 நான் சொன்ன விஷயங்கள் 4 ஃப்ரீடம் ஆஃப் சுதந்திரம் நாய்களுக்கு இருக்க வேண்டியது. இது 4 சுதந்திரமும் இருந்து நல்ல சாப்பாடு, நல்ல இடம், நோய் இல்லாமல் அடிதடி படாமல் இருந்துச்சுன்னா அது நார்மலாக பிஹேவ் பண்ணும் நாய்ங்கிறது. ஸோ வீட்டில் ஒரு நல்ல வீட்டில் நாய் இருக்குது, இது கட்டி போடாமல் அடிக்காமல் வளர்த்துனாங்கன்னா அது வாயாலே கட்டுப்படுத்தலாம். அது சொன்னால் உட்காருனா உட்காரும், எந்திரினா எந்திரிக்கும், அந்த பெட்ரூமில் போகாதுன்னா போகாது. இந்த மாதிரி தான் நாய்களை வளர்க்கணும். இந்த 4 சுதந்திரம் இருந்தால் 5வது அது நார்மலாக நம்மகிட்ட பிஹேவ் பண்ணும். ஸோ தெருவில் இருக்க நாய்க்கு இந்த 4 சுதந்திரம் கிடையாது. அது எப்பயுமே அண்டர் டென்ஷன், ஒரு ஸ்ட்ரெஸ்லேயே தான் இருக்கும். அதனால தான் அந்த கடிக்கிறது, இந்த மாதிரியான எதிர்வினைகளை நம்ம பார்க்குறோம். ஸோ இவங்களுக்கு என்னென்னா, அந்த நாயை தெருவில் இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு அந்த நாயை பற்றி புரிதல் கிடையாது பேசிக்காக. இதனால தான் அந்த நீயா நானா ஷோ இவ்வளோ பெரிய ஹிட் ஆனது.
அங்கே வந்தவங்க எல்லாமே நாயை கட்டி பிடிக்கணும், முத்தம் கொடுக்கணும், நாய் இங்கே குழந்தைன்னு சொல்கிறாங்களே தவிர ஏன்னு சொல்ல மாட்டேன்ட்டாங்க. அதே மாதிரி நாயை தெருவில் விட்டால் எதுக்காக தெருவில் விட்டு ஒரு நாயை வளர்க்கணும்? அதை குழந்தைன்னு சொல்கிறீங்க. யாராவது குழந்தைய தெருவில் விட்டு வளர்ப்பாங்களா? அந்த மாதிரி இதை அவங்களால ஜஸ்டிஃபை பண்ணவே முடியல. அதனால் பேசுகிறவங்க எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று முரணாக பேசினாங்க. அவங்களுக்கு நாய் மேலே பாசம், மிருகம் மேலே பாசம் இல்லை, நாய் மேலே பாசம் இருக்குது. பட் அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் கிடையாது. அதனால தான் இவ்வளோ பெரிய ஹிட் ஆனது. நாங்கள்லாம் வந்து லாஜிக்கலாக டேட்டாவோட பேசணும். அவங்க டேட்டாவே இல்லாமல் கிட்டத்தட்ட உளர்னாங்கன்னு தான் வச்சுக்கணும். எமோஷனலி கனெக்டடு, எமோஷனலி ஆக்சுவலி இன்னசென்ட் பீப்புள், கலிபிள் பீப்புள். எமோஷனலி அவங்கள வந்து ஹைஜாக் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு யாரோ. ஏன்னா அவங்க பாடுபடுறதோ இல்லை அவங்க பேசுகிற காசு வந்து சஸ்டைனபிள் கிடையாது. அதனால் நாயை தெருவில் இருக்குன்னு சொல்கிறதே ஒரு கொடுமையான விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். அந்த நாய்க்கு நான் வந்து கடைசி வரைக்கும் சோறு போடுறேங்கிறது அதை விட முட்டாள்தனமான விஷயம். ஏன்னா நாய்க்கு சோறு போட போட அது பெருகும். ரெண்டாவது, ஒரு நாய்க்கு வந்து அது நாய்க்கு இருக்க மெயின் ஆக்டிவிட்டியே வந்து இனவிருத்தி. அதுக்காக அது பெண் நாய்களை தேடி போகும், ஓடிக்கிட்டு தெரியும். அதையும் நீங்கள் வந்து அதனுடைய கருத்தடை செய்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணிடுறீங்க. அது ஒரே இடத்துல கிடக்கிறனால அதனுடைய எனர்ஜி வேஸ்ட் ஆகாமல் அந்த எனர்ஜி வந்து வெளியே வர்ற பிரதிபலிப்பு தான் குழந்தைகளை வேட்டையாடுறதோ. அதான் ஒரு நாய் இருக்கையில் பண்ண மாட்டேங்குது. 4 நாய் இருக்குல்ல, ஒரு நாய் செல்லமாக போய் இழுத்தா கூட போதும் குழந்தைய. மற்றெல்லாம் வந்து அதனுடைய ஒரிஜினல் ஆன்செஸ்ட்ரல் பிஹேவியர், அதாவது உல்ஃபுக்கு போயிடும். நரிகள்லேருந்து தான் மருவி வந்து நாய். ஸோ அங்கே வந்து பேக்காக தான் ஹண்ட் பண்ணும். ஏன்னா அது ஒரு தனியாக ஹண்ட் பண்ணுற இது கிடையாது. ஏன்னா பெரிய ஒரு மான்குட்டினே அது சைஸுக்கு தான் இருக்கும். அதை ஹண்ட் பண்ணோம்னா 4 நாய் சேர்ந்து தான் ஹண்ட் பண்ணும். அதே மாதிரி இப்போ குழந்தைகளை ஹண்ட் பண்ணுது. உங்களையும் என்னையும் காலில் கடிக்கும், குழந்தைகளும் மூஞ்சிலே கடிக்கும். ஸோ குழந்தைக்கு மூஞ்சில் கடிச்சு மூஞ்சில் வந்து டிஸ்ஃபிகர் ஆகி அந்த அலங்கோலம் ஆயிடுச்சுன்னா அதனுடைய வாழ்க்கையே போன மாதிரி தானே. ஸோ இதனால தான் சொல்கிறோம், ஒன்று உயிர்கொல்லி நோய் ரேபீஸ்ங்கிறது, ரெண்டாவது இந்த மாதிரி உபாதைகள் இருக்கிறதுனால நாய்களை தெருவிலேருந்து அகற்றணும். இதோட நாய் வந்து ஒரு மேன்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிமோ, மனிதனின் ஒரு சொல்லுது உற்ற தோழன். அவனை நீங்கள் தெருவில் வச்சுக்கிட்டு அவன் நல்லா இருக்கான், அவனுக்கு சோறு போடுறேன்னா முட்டாள்தனம். ரெண்டாவது, இந்த சோறு போடுறேன்னு அந்த தெருவில் இருக்க அத்தனை பேரோட சண்டை இழுத்துருவாங்க. இவங்க இல்லாத நேரம் நாயை போட்டு அவங்க அடிப்பாங்க. இது தேவையா? இதுதான் எங்களுடைய கேள்வி. அதாவது இங்கேருந்து நீங்கள் லாஜிக்கலாக திங்க் பண்ணிங்கன்னா இதுதான் உங்களுக்கு வெளியே வரும். இங்கேருந்து திங்க் பண்ணிங்கன்னா அது குழந்தை, அது வந்து லவ்வுன்னு கத்தும், அந்த மாதிரிலாம் சொல்ல வேண்டியிருக்கும். அது ஆக்சுவலி ஒரு கேலி கூத்தாக தான் பார்ப்பாங்க எல்லோரும். இதனால தான் அந்த ஷோ ஹிட் ஆனது. வழக்கமாக அனிமல் ஆக்டிவிஸ்ட் எல்லாமே அதர் சைடில் தானே சார் பேசுவாங்க. இப்போ டாக் லவ்வர்ஸாக தானே பேசுவாங்க. நீங்கள் அப்படியே ஆப்போசிட்டாக பேசுகிறீங்க. அதான் சொல்கிறேன், மேலேருந்து ஆரம்பிக்கிறோம், மேல் வீட்டிலேருந்து பேசுகிறோம். ஜல்லிக்கட்டு எல்லாம் எதிர்த்தாங்க. நானும் ஆரம்பத்தில் எதிர்த்தேன், எனக்கு புரியவே கிடையாது. புரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் அதுக்கு சப்போர்ட் பண்ணேன். கோவிலில் யானை இருந்தால் கொடுமைப்படுத்துகிறான், ஒரே நேரத்தில் நின்றுக்கிட்டு இருக்கு, யானை தலையாட்டுது, உடம்பாட்டுது, ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும், நான் அதை சப்போர்ட் பண்ணுவேன். தப்பே கிடையாது. 30,000 யானை காட்டில் இருந்தால் உன் கையில் 3,000 யானைகள் சரி இருக்கணும். அப்போ தான் அந்த யானைக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டோ அந்த யானையுடைய பிஹேவியரை நீ கற்றுக்கொள்ள முடியும். இல்லைன்னா நேராக போயிட்டு ஊசி போட முடியுமா? வானத்தை யானைக்கு தூக்கி போட்டு மிச்சிட்டு போயிடும். ஸோ இதெல்லாம் ஒரு ஸ்டெப்பு. இந்த புரிவினை வந்து ஒரு மெச்சூரிட்டி ஒரு வயசுக்கு அப்புறம் தான் வரும். அதை வந்து எதுக்கு இதை வச்சுருந்தாலும் நம்ம யோசிக்கணும். எதுக்கு இதெல்லாம் டொமஸ்டிகேட் பண்ணாங்க? அதனால் இன்றைக்கி உபயோகம் இல்லாமல் போயிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் காளமாடுனால உபயோகம் கிடையாது. பட் அந்த காளமாடு இருந்தால் தான் இப்போ ஜல்லிக்கட்டு போன்ற விஷயங்கள் வந்து நடக்க முடியும். ரெண்டாவது, அது ஒரு பாரம்பரியம், நம்முடைய கலாச்சாரத்தில் ஒண்டியது. சரி, நம்ம முன்னேறிட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தட்டி கழிக்க முடியாது. இப்போ யூகேக்கு போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மயான விடுதிக்கு, மயான பூமிக்கு போன மாதிரி தான் இருக்கும். சிங்கப்பூர் போயிருக்கீங்களா? எதுவுமே நாய் இருக்காது, மாடு இருக்காது, ஒன்றுமே இருக்காது. ஸோ நம்ம கலாச்சாரங்கிறது அப்படி இல்லை. நம்ம வந்து மிருகங்களுடன் இணைந்து பிணைந்து வாழ்ந்த ஒரு கலாச்சாரம். அதுக்கு ஒரு நன்றி கடனாக இந்த மிருகங்களை கடைசி வரைக்கும் காப்பாற்றுறது, அதனுடன் வாழ்ந்து காட்டுவது ஒரு நாகரீகம் அடைந்த ஒரு சமுதாயத்துக்கான எடுத்துக்காட்டாக நான் பார்க்குறேன். அதனால தான் ஜல்லிக்கட்டை சப்போர்ட் பண்ணேன். ஜல்லிக்கட்டு இல்லைன்னா அந்த காளமாடெல்லாம் கசாப்பு போயிருக்கும். காளமாடே இருக்காது. நம்ம தான் ஃபுல்லாக மாற்றிட்டோம்ல. அட்லீஸ்ட் நார்த் இந்தியாவில் காளமாடுகள் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்க பசு மாடுகள் 15-20 லிட்டர் பால் கறக்குன்றத. இங்கே இருக்க மாடு, நம்ம மாடு அடித்து போட்டாலும் 2 லிட்டருக்கு மேலே கறக்காது நாட்டு மாடு. ஸோ அதனால் இங்கே வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி இன்றைக்கி எல்லாம் வெளிநாட்டு மாடுகளை கொண்டாந்து கலப்படம் பண்ணி 20 லிட்டர் வருது. எல்லா மாடுகளுக்கும் அந்த கழுத்துக்கு கீழே கொடி இருக்கும், அந்த கொடி இல்லை, திமிழ் போயிடுச்சு, அந்த அடையாளமே போயிடுச்சு. ஸோ ஜல்லிக்கட்டு இருக்கனால அட்லீஸ்ட் அந்த புல்ஸ் இருக்குது, அதனோட 1-2 கவுஸும் இருக்குது. அந்த மாதிரி ஒரு அடையாளங்களை வந்து அந்த புரிதல் இருந்தால் தான் நம்ம அதை பற்றி பேச முடியும். அது தவறு கிடையாது. மிருகங்கள் வந்து எங்கே வேணால் இருக்கலாம், நல்லா இருக்கணும். கோயிலில் இருக்கா, நல்லா வச்சுட்டு கொடுமைப்படுத்தினா தான் அது தவறு. நல்லா இருந்தால் நின்று போட்டு. ஏன் கசாப்பு போகிறது தவறு தானே? இப்போ இவங்க லாஜிக்கில் பேசினோம்னா கசாப்பே தவறு அப்படிம்பாங்க. கசாப்பு எப்படி தவறும்? அது ஒருத்தனுடைய உணவு, அதை எப்படி நீ தவறுன்னு சொல்ல முடியும்?
அதே மாதிரி இங்கேருந்து கேரளாவுக்கு அடிமாடு போகுது. அதெல்லாம் ஒரு காலத்தில் நிறுத்தியிருக்கேன் நான். அப்புறம் யோசிக்கிறது, நான் அதை நிறுத்தி ஒரு கோசாலான்னு கொடுத்து அவன் கொண்டு போய் வச்சு, அதெல்லாம் அடிமாடுனா யூஸ்லெஸ். அதனால் எந்த பயனும் கிடையாது. சாப்பிடும், புல் சாப்பிடும், சாணம் போடும். அந்த சாணத்தில் எந்த அளவுக்கு உபயோகம் வரும், அதனால் சஸ்டெயின் அந்த மாட்டை காப்பாற்ற முடியும்னா முடியாது. ஸோ அது அடிமாட்டாக போகிறதே பெட்ரு. ஏன்னா இவன் கொண்டு போய் வச்சு சாப்பாடு போடாமல் இல்லை 2 வேளை சாப்பாடு போட்டு அதை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருப்பான் கடைசி வரைக்கும். அதுக்கு அத்தனா போயிட்டு ஒரு ஏழையின் உணவில் அது ஒரு ப்ரோட்டீனாக போய் நிற்கிறத நான் பெட்டராக பார்க்குறேன் கம்பேர்ட் டு அது ஒரு கோசாலா நிற்கிறத விட. என்னுடைய கொஞ்சம் முரணாக தான் இருக்கும் என்னுடைய திங்கிங். பட் உண்மையில் நீங்களும் உட்காந்து யோசித்து படித்து பார்த்தீங்கன்னா இதில் நிறையா ப்ராக்டிக்கல். இல்லை, நீங்கள் அந்த சொன்ன அந்த கோவில் யானை விஷயமே எனக்கு புதுசாக இருக்குது. பார்க்கக்கூடிய மக்களுக்கும் இப்படி ஒரு புரிதல் இருக்குங்கிறத நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் கேள்விப்படுறேன். இப்போ தான் முதல்ல பார்க்குறேன் இப்படி ஒரு அனிமல் ஆக்டிவிஸ்ட்டை. பெரிய இப்போ இன்னொரு பெரிய போராட்டம் நடத்தியிருக்கோம். ஒன்று திறனாய்க்கான போராட்டம், 2வது இந்த யானைகளை காப்பாற்றுறதுக்காக வன்தாராவுக்கு அள்ளிக்கிட்டு போகிறாங்க. அந்த யானையெல்லாம் கடத்திக்கிட்டு போகிறாங்க. அதை அம்பலப்படுத்தி சுப்ரீம் கோர்ட் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு ஒன்று ஆரம்பித்து அதில் போன வாரம் என்னை சம்மன் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா நான் தான் ஃபஸ்ட்டு அவங்கள பற்றி எக்ஸ்போஸ் பண்ணது. போயிட்டு அவங்களுக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்தோம். ஒன்று எங்களுடைய கோவில் இல்லை மத ரீதியான ஒரு பிலீஃப் ஆர்டிகல் 25 அப்படிமோ அதை தகர்க்கிறது வந்தாரா. அதாவது இந்து மதத்துக்கு எதிராக வேலை செய்து கொண்டிருக்கு. இந்து மதம் இல்லை, போன மாதம் என்ன பண்ணால் ஜெயின் டெம்பிள்லேருந்து பார்த்துருப்பீங்க, வீடியோலாம் நிறையா வந்துச்சு. கோலாப்பூரில் ஒரு யானையை தூக்கிட்டு போயிட்டாங்க. அது முழுக்க அந்த யானையை பற்றி குறைகள் இருக்குதுன்னு சொல்லி எழுதுனது பீட்டா. அவன் இருக்கிறதுலே ஒரு முழுமையான அறவேக்காடு. பீட்டாவை பற்றி உண்மையான விஷயம் என்னென்னா, பீட்டா ரன்ஸ் அ கில் ஷெல்டர் அப்படிமோ. அதாவது அவனுக்கு அமெரிக்காவில் முதல் ஆரம்பித்த வேலை தெருவில் இருக்க நாயை பிடிச்சி கொண்டு போய் கொல்லுவது. இதுதான் அவங்களுடைய வேலை. இப்போ மறுபடியும் ஏதோ காப்பாற்றுற மாதிரி. ஸோ இந்த யானைக்கு முழுக்க ரிப்போர்ட் எழுது, பொய் ரிப்போர்ட் எழுது பீட்டா. இப்போ அதுவும் அந்த கேஸும் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது. ஸோ இதுக்காகவும் போராடிக்கிட்டு இருக்கோம். இப்போது இந்த எதிர்த்தரப்பில் பேசினாங்க இல்லையா, இவங்க எல்லாருமே இந்த மாதிரியான நிறைய அஜெண்டாஸ் பேஸ்ட் ஆர்டிகல்ஸ் இதெல்லாம் படித்து கொஞ்சம் அதனால் தப்பாக கைட் பண்ணப்பட்டிருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா? அது ஒரு கல்ட் சார். என்ன ஆகுதுன்னா, இவங்க கொஞ்சம் திடமான மனநிலை இல்லாதவர்கள், சாஃப்டாக இருக்கவங்க. இவங்க கலிபிள் அப்படிமோ ஆங்கிலத்தில். அதாவது இவங்களை எப்படி வேணால் மோல்டு பண்ணிக்கலாம் நம்ம. ஏன்னா இவங்களுக்கு அந்த புரிதல் கிடையாது. இப்போ நாய் பாவம், நாய் சாப்பாடு போடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க இவங்க. அதான் இப்போ நாய்க்கு சாப்பாடு போடலாட்டி என்ன ஆகுனா, அந்த நாய் பசியில் இருக்காது. என்ன பண்ணியிருக்கும், ஒரு இடத்துல இருக்காது. அந்த எலும்புத்துல தெரியும், ஊர் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அது கடிக்கிறதுக்கு நேரம் இருக்காது சார். அதான் உண்மை. அங்கே அந்த புரிதல் இவங்களுக்கு வரணும். இவங்க நினைக்கிறாங்க சோறு போடணும், இன்றைக்கி காலையில் மத்தியானம் போடணும், நைட்டில் தெருநாய்க்கெல்லாம் ஒரு வேளை சாப்பாடு போட்டாலே அது பொழைச்சிக்கும். 2 நாளைக்கு ஒரு சாப்பாடு போட்டாலே பொழைச்சிக்கும். ஏன்னா அது வாழ்நாள் கம்மியாகுமே தவிர அது இறந்து விடாது. ஸோ இந்த புரிதலும் வர மாட்டேன். ஸோ எல்லாமே ரொம்ப கலிபிளாக இருக்காங்க, ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்காங்க. இதை தான் அழகாக ஒரு இடத்துல அதை கட் பண்ணிட்டாங்க. கோபி எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் சொன்னதே இது அவங்களுக்கு பார்த்து. நீங்களாம் ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கீங்க. உங்கள் மாதிரி இன்னசென்ட்டாக இருக்கவங்களும் சமுதாயத்துக்கு தேவை. நல்லதெல்லாம் சொன்னார் அவர். சொல்லிவிட்டு ஆனால் என்னென்னா ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்துறாங்க. ரஜினிகாந்த் மாதிரி சொன்னார்ல ஒரு டயலாக், ரொம்ப நல்லவனாக இருந்துறாங்க. அந்த மாதிரி தான் இவங்க ரொம்ப நல்லவனாக இருக்கிறனால இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. மேனகா காந்தி போன்றவர்கள் அவங்களுடைய அஜெண்டாவை ரன் பண்ண. இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் முதல்ல 2 நீதியரசர்கள் தடை விதிச்சிட்டாங்க. தெருவில் நாயே இருக்கக்கூடாது, அப்புறப்படுத்துங்க. அதில் நம்ம சென்னையை சேர்ந்த தமிழ்நாட்டை சேர்ந்த மாதேவன் நீதியரசரும் வருவார், மற்ற பர்திவாலா. அதனால் நாய்களை எடுங்க, திரும்ப விட்டுறாதீங்க, கடத்தலையெல்லாம் பண்ணி காப்பகத்திலே வைங்கன்னு. உடனே ஹலோ குலோன்னு ஒரே சத்தம், காச்சா மூச்சான்னு சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கேஸை எடுத்து சீஃப் ஜஸ்டிஸ் விசாரிக்கிறேன்ட்டாரு. இப்போ சார் அந்த ஜட்மெண்ட்டில் ஷெல்டர்ஸ்க்கு விடுங்க அப்படின்னு சொல்லி தான் ஜட்மெண்ட்டோட ஃபைனல் டெசிஷன். ஆமாம். பட் அனிமல் லவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, கோயிங் டு த ஷெல்டர் கில்லிங்க்கு சமம் தான். நான் வரேன், அதுக்கு அழித்தொழிப்பு தான் அங்கே நடக்கும் அப்படின்றாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எடுத்து வைங்க. நாங்கள் 3வது நீதியரசர் நான் கேட்குறேன்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணால், இல்லை திரும்ப தெருவிலே விட்டுருங்க அப்படிங்கிற. இதுக்கு ஒரு பின்னணி இருக்குது. ஒரு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது 2009 24 வரைக்கும். இதே நாய் பிரச்சனை 15 வருஷம் இந்த கேஸ் நடக்குது. இந்த கேஸ் நடக்கலாம் என்ன ஆகுனா, ஒரு 100 மிருக ஆர்வலர்னு சொல்லிட்டு ஒரு 100 பேர் உள்ள இம்ப்ளீட் ஆகிடுவாங்க. ஸோ இதுக்கு ஹார்ட்கோர் எக்ஸாம்பிள் செந்தில் பாலாஜி கேஸ். 2000 குற்றவாளிகளை சேர்த்துருக்காங்க, குற்றவாளிகளை சாட்சிகளை. ஸோ இந்த 2000 சாட்சிகளை நீங்கள் விசாரித்து தீர்ப்பு கொடுக்கணும்னா இன்னும் 10-20 வருஷம் ஆகணும், உச்சநீதிமன்றமே எடுத்து சொன்னிச்சு. அதே மாதிரி இதில் இவங்க 100 பேர் போய் அந்த கேஸில் சேர்ந்தோன்னா, அந்த 100 2009 2024 வரைக்கும் இந்த கேஸ் ஓடுது. கடைசியில் உச்சநீதிமன்றத்துக்கு கோவம் டென்ஷன் ஆகி, நீங்கள் எல்லாம் போயிட்டு அந்தந்த ஹைகோர்ட்டில் போய் பார்த்துக்குங்க, இங்கே வேணான்னு சொல்லி கேஸை முடிச்சு வச்சுட்டாங்க. ஆனால் இப்போ இந்த 2 நீதியரசர்களும் காப்பகத்தில் வைங்கன்னு சொன்னோன்னே 3 அரசு நீதியரசர்கள் கொண்ட ஒரு நீதிமன்றத்தை நிறுவி அவங்க என்ன சொல்கிறாங்க, திரும்ப எல்லா கேஸையும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டாங்கன்னு.
சுப்ரீம் கோர்ட்டே கொஞ்சம் கலக்கத்தில் தான் இருக்குது, ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் தான் இருக்குது. பட் நான் சொல்ல வந்த பாயிண்ட் என்னென்னா, அந்த 3 நீதியரசர்கள் அமர்வில் 4 மூத்த நீதியரசர் வழக்கறிஞர்களை நிறுத்துறாங்க. யார்? இந்த மேனகா காந்தி அனிமல் ரைட்ஸ் தரப்புலேருந்து. அதனால தான் சொல்லுது எலிட்டிஸ்ட், அவங்க வந்து ரொம்ப ஒரு மேன்மக்களாக தெரியுறாங்க. ஏன்னா அடித்தட்டு மக்களோட வேதனையை புரிய மாட்டேங்கிறாங்க. அபிஷேக் மனு சிங்வி, கபில் சிபல், சித்தார்த் லூத்ரா, சித்தார்த் தவே, இது 4 நீதியரசர்கள். இவங்க வந்து நீதிமன்றத்துக்கு உள்ள காலை வச்சாலே 50 லட்சம் வாங்குவாங்க ஒரு ஆளுக்கு. ஸோ நம்ம பேசுறது 4 பேருமே வழக்கறிஞர்கள், மூத்த வழக்கறிஞர்கள். கிட்டத்தட்ட 2 கோடி ரூபா செலவு பண்ணி அவங்களை கூட்டு வந்து எடுத்துறாங்க. இப்போ சொல்லுங்கள், அந்த ஆட்டோவில் பொண்ணு இறந்துச்சுல, அந்த டிரைவரால் போயிட்டு இந்த நீதிமன்றத்தில் நின்று நீதி கேட்க முடியுமா? அவரால் இந்த மாதிரி ஒரு மூத்த நீதியரசரை நிறுத்த முடியுமா? அதனால் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஜஸ்டிஸ்ங்கிறது ஒரு சமநிலையில் இருக்கணும். நீதி பரிபாலனும் சரி, நீதி தேடி போகும் சரி, அது இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால தான் இவங்களை பார்த்தீங்கன்னா, இவங்கெல்லாம் போகிறாங்களான்னு கேட்டிங்கன்னா, நீ ஏன்னா வந்தவங்க அவங்க யாருமே போகல. இல்லை, இந்த ஷோவில் பேசுகிறவங்களே ஒரு அம்மா வந்து சொன்னாங்க இல்லையா, அந்த ஒரு நாய்க்கு பதிலாக ஒரு குழந்தை வந்திருந்தா, அந்த மாதிரி புரிதலில் இருக்காங்க. ஸோ இவங்களை வந்து கீழே வச்சுக்கிட்டு பின்னாடி ஒரு மாஃபியா ஒன்று இயங்கி கொண்டிருக்குது. அது வந்து நம்ம ஊரில் இருக்குது, டர்க்கியில் இருக்குது. இந்த மாஃபியாவுக்கு எப்படி பணம் வருதுன்னா, அதனால தான் இந்த மாதிரி இந்த 2 கோடி ரூபாய்க்கு வக்கீல் நிறுத்த முடியுது. ஒன்று, இந்த நாய்களால் வரும் வேக்சின் விற்கப்படும். ஒரு வருஷத்துக்கு 80 லட்சம் பேர் நாய் கடிக்குது இந்தியாவில். 80 லட்சம் × 2000 ரூபா நீங்கள் வேக்சின் போட்டிங்கன்னா, நம்ம பேசுகிறது வந்து ஒரு 1600 கோடி. ஒரு நாயை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நாய்க்கு வந்து 2000 ரூபாய்க்கு இது வேக்சின் நம்மளை கடிச்சா, 2000 ரூபாய்க்கு நம்மளை கருத்தடை பண்ணால் 2000 ரூபா, அதுக்கு ஊசி போடுறேன்னு சொல்லிட்டு அது ஒரு 1000 ரூபா, 5000 ஆச்சு. நாயை கணக்கெடுக்கிறேன்னு அதுக்கு ஒரு 500 ரூபா எழுதுறானுங்க. ஏன்னா ஃபாரின் என்ஜிஓ கூட்டு வந்து கணக்கெடுக்கிறானுங்க. அதுவும் இங்கிலாந்துலேருந்து ஒரு என்ஜிஓ. இங்கிலாந்தில் நாயே கிடையாது. உண்மையாக கணக்கெடுக்கணும்னா நம்ம துப்புரவு தொழிலாளர் தான் சரியான ஆளுங்க. பட் அவங்கள விட்டுட்டு இவங்கள வச்சு எடுக்கிறாங்க. எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, QR காலர் போடுறாங்க. நாய்க்கு எதுக்குடா QR போட? அது தெருநாய்க்குன்னு புரிய மாட்டேங்குது. அந்த UPI ஜிபே பேர் பாருங்களாண்ணே, அதுக்கு அப்புறம் மைக்ரோசிப் போட்டிருக்காங்க. வீட்டில் இருக்க நாய்க்கு போடுவாங்க மைக்ரோசிப். ஏன்னா அதில் விலாசம், யார் பேர், யார் ஓனர் எல்லாம் இருக்கும். நாயுடைய பெடிகிரி, அது அப்பா யார், தாத்தா யார், நல்ல நாய், ஜாதி நாயா எல்லாம் இருக்கும். அதுதான் மைக்ரோசிப் போடுறது. அந்த நாயை வேணால் ரோட்டில் விட்டானா நாளைக்கு அவனுக்கு தண்டனை கொடுக்கலாம், நீ எப்படி நாயை ரோட்டில் விட்டாரு. அதுக்கு தான் அது. இது தெருநாய்க்கு எதுக்கு போடுறேன்னா தெரியாது. 6000 ரூபாய்க்கிட்ட இருக்குது ஒரு நாய் தலையில். 6000 இன்ட்டு இந்தியாவில் 6 கோடி நாய் இருக்குது. 36,000 கோடி நம்ம பேசுகிறது. ஸோ இந்த அளவுக்கு மணி இருக்கனால தான் இந்த ஒரு மாஃபியா, இந்த என்ன சொல்கிறது, வெகுளித்தனமாக பேசுகிற இந்த நியானானா கும்பலை யூஸ் பண்ணிக்குது. when it comes to business, 36,000 crores மொத்தமாக 36,000 crore. இங்கே இருக்க 6000 நாய்கள், 6 கோடி நாய்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில் பிஸ்னஸ் பொட்டன்ஷியல் வந்து 36,000 கோடி. அதனால தான் கடந்த 20 வருடங்களாக மக்களை ஏமாற்றி கொண்டும், மக்களை கொடுமைப்படுத்தி கொலை செய்து கொண்டும் அரசுகள் அமைதியாக இருக்கின்றன. அதோட முக்கியமான விஷயம் சொன்னால் நீங்கள் சிரிப்பீங்க. மாநில சுயாட்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா? யார் அதிகமாக பேசுகிறது? ரொம்ப திராவிட ஆட்சிகள் தான் பேசுகிறாங்க. மாநில சுயாட்சினா எல்லாம் எங்களுக்கு அதிகாரம் வேணும், அதாவது 2 மொழி கொள்கையா இல்லை பாடத்தில் வந்து 3 மொழியா, இதெல்லாம் பற்றி நாங்கள் தான் முடிவு எடுக்கணும் அப்படிலாம் பேசுறீங்கல்ல. ஏன் இந்த நாய்கள் விஷயத்தில் மட்டும் மத்திய அரசோட சட்டத்தை வச்சுருக்கீங்க? சட்டம் கூட கிடையாது, விதிமுறைகளை வச்சு ஃபாலோ பண்ணுறீங்க. இந்த விதிமுறைகள், கருத்தடை விதிமுறைகள் என்பது மத்திய அரசால் இயற்றப்பட்டது. நாய் கடி என்பது சுகாதாரத்துறையை சேர்ந்தது. நாய் அங்கங்கே மலம் கழித்து சிறுநீர் கழிக்கிறது, அதில் ஒரு 20-25 நாய்கள் நமக்கு வருது. அதை வந்து சுற்றுப்புறச்சூழல். 3வது, நாய்களுக்கும் கொடுமையான நோய்கள், அது வந்து ரேபிஸாக இருக்கலாம், டிஸ்டம்பராக இருக்கலாம். இதை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது கால்நடைத்துறை. இது 3மே மாநில பட்டியலில் இருக்கும் பொழுது எதுக்கு நம்ம மத்திய அரசுடைய விதிமுறைகளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு, உங்களை நாய் கடிச்சு வச்சுங்க, இல்லை நாய் ஒரு குழந்தைய கொண்டா கூட இவங்க எடுத்துகிட்டு போப்பா அப்படின்னு சொன்னால் கார்பரேஷன் இல்லை எடுக்க முடியாது. கருத்தடை விதிமுறைகளை நாயை ஆப்ரேஷன் பண்ணி திரும்ப அங்கேயே விட்டுறணும். ஏன் திரும்ப 4 பேரை கடிக்கிறதுக்கு? இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான ஒரு கொள்கையை பரப்புகிறாங்க. அப்படி தான் நடக்குதா? அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சார். நீங்கள் கார்பரேஷன் நாய் எடுங்கன்னு சொல்லி இப்போ எடுப்பாங்க, உச்சநீதிமன்றம் ஆர்டர் போட. அது வரைக்கும் நாய் கடிக்குது எங்களை எடுத்துகிட்டு போடாங்கன்னா எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. ஏன்னா இங்கே கொண்டு போய் அந்த இடத்துல விட்டுட்டு அங்கே கணக்கு எழுதிட்டு போயிடுவாங்க, ஒரு 1000 ரூபா கருத்தடை பண்ணோன்னு. இந்த மாதிரி ஒரு கோல்மால் பண்ணி இப்போ இந்த திருநாய்கள் பற்றி பேசிட்டு இருக்கப்ப இந்த ஃபெரோஷியஸ் டாக்ஸ் இருக்குல்ல சார், வீட்டில் வளர்க்குறாங்க இல்லையா? போன மாதம் கூட நம்ம பார்த்தோம், ஒரு பிட்புல் வந்து ஒருத்தரை வந்து கடிச்சு கொன்னையே போட்டுருச்சு. இப்போ அந்த மாதிரியான நாய்களுக்கெல்லாம் என்ன அட்ரஸ் பண்ணுறாங்க? அதுக்கு பிறகு ஏன்னா அது வரை ஒரு நியூஸாக பேசுகிறோம், அதுக்கு பிறகு அடுத்த ஸ்டேஜ் என்ன? அடுத்த ஸ்டேஜ் வந்து அதை வந்து கம்ப்ளீட்டாக இது பண்ணணும், பேன் பண்ணணும். சரி, இது வந்து எப்படின்னா, நாய் பார்த்தீங்கன்னா ஓனர் வந்து சாதுவாக இருந்தால் நாயும் சாதுவாக இருக்கும். ஓனர் கடிக்கிற பிஹேவியர் இருந்தால் நாயும் அப்படி தான் இருக்கும். நாயோட பிஹேவியர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஓனர்ஸ் பிஹேவியர். பழமொழி சொல்கிற மாதிரி நூலை போல சேலங்கிற மாதிரி. ஆமாம், நூல் போல் சேலம் மாதிரி தான் இது. அவங்க ஓனர் எப்படி இருக்கானோ அதே மாதிரி தான் நாய் இருக்கும்.
ஸோ ஓனரை தான் தண்டிக்கணும். அதுக்கு தான் சட்டத்தில் இடம் இருக்குது. நாயை தண்டிக்க இடம் இல்லை. இந்த மாதிரி நாய்கள் வந்து என்ன பண்ணாமல் கடிச்சிருச்சுன்னா அந்த மாதிரி நாயை ஒன்றும் கட்டுப்படுத்த முடியாது. கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பீட்டர் மிலா இவர் இருக்கார், அது என்ன சொல்கிறது, சீசர் மிலான்னு ஒருத்தர் இருக்கார் அமெரிக்காவில். அவர்கிட்ட கொடுத்தா அவர் அதை சேஞ்ச் பண்ணி கொடுப்பார் பிஹேவியரை. அது ஆயிரக்கணக்கான இல்லை டாலர்கள் செலவாகும். அதெல்லாம் சாமானியெல்லாம் முடியாது. இந்த மாதிரி நாய்கள் எடுத்து கருணை கொலை பண்ணிடுவாங்க. ஏன்னா அது வந்து இன்னொரு கொண்டு போய் காப்பகத்தில் போடுறது, அது ஏங்கி போய் கிடக்கும். நம்ம காப்பகத்துக்கு திரும்ப வரேன். ஸோ இது ஏங்கி போய் கிடக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் தவறு. அவரை வந்து பீனலைஸ் பண்ணிட்டு அவருக்கு தண்டனை கொடுத்துட்டு யார் அந்த ஓனருக்கு நாயை எடுத்து வந்து காப்பகத்தில் வைப்பாங்க. பட் காப்பகத்தில் வைக்கிறது சரியில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ தீர்வாகாதுன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, இந்த நாய் அவங்களாம் சொல்கிறாங்க நாய்கள் எடுத்து காப்பகத்தில் வைக்கக்கூடாது தீர்வா. ஏன்னு கேட்டிங்கன்னா அது மாடு மாதிரி இல்லை. ஆடு மாடுனா சாப்பாடு போட்டால் தின்னுட்டு கிடக்கும். நாய் அப்படி இல்லை, ஊழ விட்டுக்கிட்டே இருக்கும். அக்ரெசிவ் நாய், வீக்காக இருக்க நாய் கடிக்கும். அங்கே வந்து நைட்லாம் வந்து பக்கத்தில் தூங்க முடியாது, நைட்லாம் கலாட்டா பண்ணும். ஸோ நாயால் எந்த ஒரு உபயோகமும் கிடையாது. அட்லீஸ்ட் மாட்டில் சாணி எடுத்து அதுலேருந்து 1000 பை ப்ராடக்ட் இருக்குது, நிறையா பை ப்ராடக்ட் இருக்குது. இல்லை அதுவே ஸ்லாட்டருக்கு அனுப்பலாம். நாய் அதுவும் பண்ண முடியாது. என்ன இப்போ கோயிலில் நிறையா கோயிலில் பார்த்தீங்கன்னா மாடுகள் எடுத்து ஆக்ஷனில் போட்டுருவாங்க. ஆப்ஷனுக்கு தமிழில் என்ன ஏலத்தில் விட்டுருவாங்க. அது கடைசியில் அடிமாட்டாக போய் கேரளாவுக்கு போய் கசாப்புக்கு தான் போகும். கோயிலுக்கு கொடுத்த மாடே அப்படி பண்ணுறாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே அதுக்கு வந்து யூஸ் கிடையாது. ஸோ அதான் ரைட்டான மெத்தட். ஸோ அதே மாதிரி இந்த நாய்கள் எடுத்து நம்ம கசாப்புக்கு கொடுக்க முடியாது. அதை காப்பகத்தில் வைக்கிறதும் கொடுமை தான். ஏன்னா அது ஏக்கத்திலே இருக்கும். ஏன்னா மேன்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் நம்ம திரும்ப சொல்லுவோம், ஒரு உற்ற நண்பன். அதை வந்து எடுத்துகிட்டு ஒரு இடத்துல போட்டு அனுபவிக்கிறதுக்கு அதுக்கு பதிலாக தான் சட்டம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். சட்டம் அந்த மாதிரி நாய்கள் தொல்லை, நாய்கள் அதிகமாகிவிட்டால், பன்னிகள் அதிகமாகிவிட்டால் அவற்றை கருணை கொலை செய்யுங்கள்னு தான் சொல்லுது. அது வெள்ளைக்காரன் கிளியராக எழுதி வச்சுட்டு போனோம். அவன் எல்லாம் அனுபவிச்சேன். இப்போ நீங்கள் மவுண்ட் ரோட்டில் இருக்கீங்க, மவுண்ட் ரோடில் என்னையா தண்ணி தேங்கி பார்த்துருக்கீங்களா? ஏன் வெள்ளைக்காரன் போட்டு போனது. நம்ம போட்ட ரோடெலாம் பாருங்கள், எல்லாத்துலேயும் தண்ணி இருக்கும். ஸோ அவன் வந்து புரிதலோடு பண்ணியிருக்கான் சார். இந்த சட்டத்திட்டங்கள், வழக்காடு முறை, நீதிமன்றங்கள், ரெண்டாவது ரயில்வே, நம்ம ட்ராக்ஸு, இதெல்லாம் வந்து அவன் வந்து தீர யோசித்து செய்த விஷயங்கள். நம்ம தீர யோசிக்காமல் செய்த முட்டாள்தனங்கள் தான் இந்த நாய்க்கு கருத்தடை பண்ணுறது. 2001 ஆரம்பித்தோம் இந்த மாதிரி கருத்தடை சட்டம்னு ஒன்று விதிமுறைகளை கொண்டாந்து. அதுக்கு முன்னாடி 1995 நிறுத்திட்டோம். அப்போ வந்து நம்ம யோசிக்கவே இல்லை. 1000 நாய் இருக்கே, 1 கோடி நாய் இருக்குது இந்தியாவில். இது 1 கோடி நாய் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு எத்தனை கால்நடை டாக்டர்கள் இருக்காங்க? கால்நடை டாக்டர்களில், கால்நடையில் அறுவை சிகிச்சை செய்யும் டாக்டர்கள், சர்ஜன்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்னா கிடையாது. இன்றைக்கி 6 கோடி நாய் இருக்குது. நாளைக்கு வந்து நீங்கள் எல்லாத்தையும் வந்து சர்ஜன் இப்போ கருத்தடை பண்ணிடுறேன் அப்படி நீங்கள் கிளம்புனா கூட 5 வருஷம் ஆகும். ஏன்னா டாக்டர் கிடையாது உங்களுக்கு. அதுவும் சர்ஜன் கூட சும்மா டாக்டர் காலேஜ் முடிச்சுட்டு வந்தாலும் கூப்பிட்டு சர்ஜன் தான் கத்தியை கொடுத்து வெட்டுறான்னு சொல்ல முடியாது. அவன் வந்து ஒரு 3 வருஷம் சீனியர்கிட்ட வேலை செஞ்சு அதை முன்னாள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் தான் ஆப்ரேஷன். கருத்தடை பண்ண வந்தால் கூட இந்த டாக் லவர்ஸ், அனிமல் ஆக்டிவிஸ்ட்டு நிறைய பேர் வந்து அதை எதிர்க்கிறாங்க இல்லையா, பிடிச்சிட்டு போகிறாங்க. கருத்தடை எதிர்க்கலை, கருத்தடைக்கு ஓகேம்பாங்க. அவங்களுக்கு என்ன பயம்னா நாயை செத்து போவோம். அவங்களுக்கு எல்லாத்தையும் காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க சார். உலகத்தையே காப்பாற்றணும். உலகத்தை காப்பாற்ற முடியாது சார். சில விஷயங்கள் வந்து விட்டு கொடுக்கணும் நம்ம. சரி, இந்த கடத்தடை மையங்கள் தான் மேக்ஸிமம் ரேபிஸ் பரவுறது, நோய்கள் பரவுறது இந்த கடத்தடை மையங்களில். கார்பரேஷனில் லாய்ட்ஸ் ரோடு இருக்குது, கண்ணமாப்பேட்டை இருக்குது, அப்புறம் சோழிங்கநல்லூர், 4-5 இடத்துல இருக்குது. இங்கே வந்து வேக்சின் அதை ஒன்று ஹைஜீனாக வைக்கிறது இல்லை. நம்ம அரசு மருத்துவமனை பார்த்தீங்களா, அரசு மருத்துவமனைக்கு போனோம்னா அங்கே நமக்கு ஏதாவது நோய் தொட்டுக்கும். ஆப்ரேஷன் பண்ணையில், ஓப்பன் சர்ஜரிலாம் பண்ணையில் கிருமிகள் இருந்தால் உள்ளே போணுச்சுன்னா அந்த நோய் நமக்கு வந்துடும். அதே மாதிரி தான் இந்த நாய்களுக்கும். இந்த நாய்களை ஓப்பன் பண்ணி, அது ஃபீமேல் டாக்ஸ், ஆணுக்கு அவ்வளோ பெருசாக ஓப்பன் பண்ணுறதில்ல. ஃபீமேல் டாகில் உள்ளே வந்து ஓவரி, யூட்ரஸு, கருப்பையெல்லாம் எடுத்துருவாங்க. அது எடுக்கையில் ஓப்பன் பண்ணையில் நோய் கிருமிகள் இருந்தால் உள்ளே போயிட்டு நோய்கள் வந்துடும், அடுத்த நொடியாக வந்துடும். ஸோ இதனால் அந்த கருத்தடை மையங்களுக்கும் ஒரு தவறான கான்செப்ட். இந்த மிருகநல ஆர்வலர்கிட்ட நீங்கள் வந்து பேசையில் சொல்லுவாங்க, இத்தனை ரேப்பிஸ்ட் இருக்காங்க, அவங்களெல்லாம் நீங்கள் பிடிக்காம நாயலை பிடிச்சிட்டு போகிறீங்க அப்படின்னு. ஸோ ரேப்புங்கிறது ஒரு கன்சென்ட் எல்லாம் பண்ணுறது தான், அவங்களுடைய அனுமதி இல்லாமல் செய்வது தான் ஒரு பாலியல் வன்புறுத்தலாம். அதே மாதிரி தான் இந்த நாய்களுக்கு கருத்தடை பண்ணுறோம். நாய்கிட்ட கேட்டிங்களா, கன்சென்ட் வாங்கினீங்களா, சைன் வாங்கினீங்களா? அதாவது இல்லை, அது நீங்களாக எடுத்துகிட்டு போய் பண்ணுறீங்க, நீங்கள் கடவுளாக பார்க்குறீங்க. அதனால தான் நான் சொல்கிறோம், அதை வந்து இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். இருக்கக்கூடாதுன்னா சட்டத்தில் இடம் இருக்குது இதுகளை வந்து தீர்த்து விடுவதுக்கு. அது சட்டத்தை எடுத்து பண்ணாமல், ஏன்னா இவ்வளோ துட்டு இருக்கனால இந்த நாயை வச்சு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் பாட்டம் லைன். பட் ஜீவகாருண்யம், இப்போ நம்ம ஒரு பக்கம் வந்து லாஜிக்கலாக நீங்கள் சொன்ன மாதிரி லாஜிக்காக பேசணும் அப்படின்னாலும் ஜீவகாருண்யம்னு ஒன்று இருக்கு இல்லையா, தட் மேட்டர்ஸ் இல்லை. அப்போது அதுக்கான ஒரு கேள்வி, அதுக்கான ஒரு நியாயமான பதில் வேணும் இல்லையா? நவநாகரிக உலகத்தில் ஜீவகாருண்யம் எடுபடாது. ஜீவகாருண்யம் நாளைக்கு கரப்பாம்பூச்சி அடிக்கக்கூடாது, கொசு அடிக்கக்கூடாது, உங்களை கடிக்க வரும் நாயை ஒன்றும் பண்ணக்கூடாது, முட்டை வர மாடை ஒன்றும் பண்ணக்கூடாது, பாஞ்சு வரும் புளியை ஒன்றும் பண்ணக்கூடாது. புலி வந்து வயசான காலத்தில் வேட்டையாட முடியாது, விரட்டியை திணிஞ்சு. அதனால் ஊரில் இருக்க கால்நடைகள், குழந்தைகள்லாம் தூக்கிட்டு போயிடும். ஸோ அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, புலியை
கொன்று விடுங்கள் என்று சொல்வார்கள். ஏன்னா அது வந்து இந்த ஆதிவாசிகளுடன் ஒன்றாக பிணைந்து இருக்கும் ஒரு மிருகம். அது ஒன்றாக பிணைந்து இருக்கும் மிருகத்தை நீங்கள் வந்து அந்த ஆதிவாசிகளுக்கு அந்த மிருகத்தின் மேல் கோபம் வந்து மற்ற மிருகங்களுக்கு அது பாதிப்பாகக்கூடாது என்பதுக்காக அந்த புலியை கொன்றுன்னு சொல்லுவாங்க. ஷூட் பண்ணி கொன்றுருவாங்க இந்த மாதிரி புலிகளை. ஸோ ஏன்னா ஒரு புலியை கொல்வதால் பல புலிகளை காப்பாற்றலாம். அந்த மாதிரி தான் ஜீவகாருண்யெல்லாம் பேசலாம் சார், நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு. பட் நடக்கிற விஷயமா? இப்போ தமிழ்நாடு தான் பிரியாணி கேபிட்டல் ஆஃப் இந்தியா இல்லை. இப்போ வந்து வள்ளலார் சொன்னார், இதெல்லாம் ஆடு மாடெலாம் தொந்தரவு பண்ணக்கூடாது, கொடுமைப்படுத்தக்கூடாது. எடுபடுமா? ஒரு 10% அது பாப்புலேஷன் சொல்லட்டும் எடுபடுன்னு நான் ஒத்துக்கிறேன். முடியாது. ஸோ ரியாலிட்டி வேறு, என்னது நிதர்சனம் வேறு. நம்ம படிக்கிறதோ இல்லை எழுதி வச்சதோ ஜீவகாருண்யம் எல்லாம் பேசலாம். ஜீவகாருண்யம் சொல்லிட்டு மாடை காப்பாற்றுறாங்க. நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மாடை கடத்திட்டு போகிறோன்னா அடித்து கொள்றானுங்க, வெட்டுறானுங்க எல்லாம் விஜிலான்ட்டே அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் என்ன ஆகுது? அந்த மாடெலாம் எடுத்து கோசாலான்னு கட்டி வச்சுருக்கான். அவன் கோசாலை நடத்துகிறவனுக்கு அது எப்படி காப்பாற்றுனே தெரியாது. ஏன்னா ஒரு மாட்டுக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபா செலவாகும். அந்த காசு இல்லாட்டி நான் அந்த மாடை பட்டினி போட்டுப்போம்ல, ஒரு வேளை தான் சாப்பாடு போடும். கால்நடை என்பது 24 மணி நேரம் சாப்பாட்டு கொண்டே இருக்கும். சாப்பாட்டுக்கு ஓய்வு எடுக்கிற நேரத்தில் அசை போடும். புல் இருந்துச்சுன்னா மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும். யானைகளும் கொடுத்தா தின்னுக்கிட்டே இருக்கும், ஒரு பக்கம் சாணம் போட்டுக்கிட்டே இருக்கும். இது இந்த மாதிரி தான் அதனுடைய. அதை கொண்டாந்து கட்டி வச்சு 3 வேளை நான் வந்து அதுக்கு வந்து கோர்மையை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம. ஸோ பேசுகிறதுக்கு நல்லா இருக்கும் ஜீவகாருண்யம், ஆனால் நடைமுறைக்கு ஒத்து வராது. இப்போ டாக் லவர்ஸ் வைக்கக்கூடிய இன்னொரு குற்றச்சாட்டு என்னென்னா, அந்த நாய் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். சிலர், எல்லா மக்களும் இல்லை, சிலர் வந்து அதை போய் தொந்தரவு பண்ணுறது, பைக்கில் போகும்போது எட்டி உதைக்கிறது, இந்த மாதிரியான சேட்டையெல்லாம் செய்கிறப்ப அது வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்குது. தெருவில் நாயே இல்லாட்டி அதான் கவுண்டர். தெருவில் நாயே இல்லாட்டி இந்த அடிக்க மாட்டாங்க, உதைக்க மாட்டாங்க, அதுக்கு நான் சுதந்திரமாக தெரியறதுக்கு இடம் இருக்காது, அது இருக்கவே இருக்காது, நோய்களும் பரவாது. அதான் சொல்கிறோம் நாங்கள். பட் ஒரு சைக்கிள்னு ஒன்று இருக்குல்ல சார்? சைக்கிள் கிடையாது. சைக்கிளை பற்றி நான் பேசணும்னா யானையை பற்றி எக்ஸாம்பிள் சொல்லலாம். கீஸ்டோன் ஸ்பீசிஸ் அப்படிம்போம். யானை வந்து அதுக்கு டைஜஷன் ரொம்ப கம்மி, உணவு வந்து சீரணிக்காது. ஸோ நடந்து ஒரு வருஷத்துக்கு அது வாழ்நாளில் ஒரு யானை 18 லட்சம் மரத்தை உருவாக்கும். அந்த மலத்திலிருந்து விழும் இதுதான் என்ன சொல்கிறது, சீட்ஸ் எல்லாம் வந்து மரமாக வளரும். ஸோ 18 லட்சம் மரத்தை வளர்க்குறது. ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் எலிஃபண்ட். ரெண்டாவது, ஒரு இடத்துக்கு போச்சுன்னா செடி கொடியெல்லாம் கடிச்சு 2 விஷயமா. ஒன்று வந்து கிரேசிங், ப்ரௌசிங்மா. புல்லுகளை பிடுங்கி திங்க தரையிலேருந்து, இல்லை செடி கொடிகளை உடச்சி திங்க, மரத்தை உடச்சி தின்றோம். அதாவது ஒரு 20 யானை வந்துச்சுன்னா அந்த இருக்கிற மரத்துக்கிறத எல்லாத்தையும் காலி பண்ணிடுற இடத்துல. உடனே இது வந்து வனத்துக்கு என்ன சொல்கிறது கேடு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, டீஃபாரஸ்டேஷன் சொல்ல முடியாது. ஏன்னா செடியெல்லாம் மரத்தெல்லாம் காலி பண்ணிடுச்சுன்னா புல் வளரும். புல் வளர்ந்தால் மான்லாம் வளரும், புல்லை நம்பி இருக்கும் மான்கள். அது மான்கள்லாம் வளர்ந்தால் புலிகளும் வளரும். ஸோ இது வந்து ஒரு சைக்கிள், ஈக்கலாஜிக்கல் சைக்கிள். இப்போ நாயை வச்சு நீங்கள் என்ன ஈக்கலாஜி சைக்கிள் சொல்கிறீங்க? ஒன்றுமே கிடையாது. நாய் இல்லைன்னா வெளி வரும் அப்படிம்பாங்க, என்ன நாய் இல்லைன்னா நரி வரும் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி கதை சொல்லுவாங்களே தவிர அதுக்கு இதெல்லாம் வந்து பெஸ்ட்டு. இது வந்து ஒரு நாய் வந்து இம்பார்ட்டன்ட் ஒரு ஈக்கலாஜிக்கல் சைக்கிளில் இம்ப்ளான் ஒரு கீஸ்டோன் ஸ்பீசிஸ் கிடையாது. நாய்ங்கிறது கம்பேனியன் அனிமல். அந்த காலத்தில் வந்து நிறையா யூஸ் இருந்துச்சு. வேட்டைக்கு போயில யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த கன்னி, சிப்பி, பாறைலாம் வந்து ஸ்லீக்காக இருக்கும். பார்த்திங்கன்னா சீட்டா மாதிரி இருக்கும் அதோட உடம்பு. அப்படி பறந்து போய் பிடிக்கும் முயல்கள்லாம். அதுக்கு யூஸ் பண்ணோம். இல்லை காவலுக்கு. இன்றைக்கி வந்து செக்யூரிட்டி இருக்குது, சிசிடிவி கேமரா இருக்குது, எத்தனையோ அலாம் சிஸ்டம்லாம் இருக்குது. ஒரு ஃபார்ம் ஹவுஸில் வச்சுக்கலாம். ஆனால் அப்பார்ட்மெண்ட்டில் கொண்டு வந்து சிப்பி பாறை கண்ணியை வச்சிங்கன்னா அது என்ன ஆகுனா கொஞ்சம் நாளில் அதனுடைய எனர்ஜி வேஸ்ட் ஆகாமல் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடுங்க ஆரம்பிச்சிடும். இந்த புரிதல் எல்லாம் நிறைய பேர் கடி வாங்குவாங்க. கடி வாங்கிட்டு அப்புறம் ரோட்டில் விட்டுருவாங்க நாயை. இதுதான் கடைசியில் நாய் பெருகிறதுக்கு காரணமே தான். அப்புறம் இந்த மிருக நல ஆர்வலர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து உலகத்தையே காப்பாற்றணும்னு நினைக்கிறவங்க. 10 குட்டி போட்டுச்சுன்னா இயற்கை என்ன சொல்லுதுன்னா வண்டிலாம் அடிப்பட்டு 1-2 தான் பிழைக்கணுங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, 10ஐயும் வீட்டில் கொண்டாந்து வச்சு 10ஐயும் வளர்த்தெடுத்து 10 பேருக்கு கொடுத்து, அவன் சின்னதில் குட்டியாக இருக்க அழகாக இருக்கும். கொஞ்சம் பெருசானோன்னா அப்புறம் டெய்லி 2 வேளைக்கு மார்னிங் வாக் கூட்டு போகணும், ஈவினிங் வாக் கூட்டு போகணும். எங்கேயும் வெக்கேஷனில் போக முடியாது. ஏன்னா நாயை ஒரு இடத்துல வச்சுட்டு போகணும், யார்ட்டையா கொடுத்துட்டு போகணும். அதுக்குள்ள வீட்டில் கிளவி உட்கார வச்சுட்டு போகணும். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறனால அது ரோட்டில் விட்டுறாங்க. நாய்கள் பெருகுவதற்கு காரணம் இந்த மிருகநல ஆர்வலர்கள். நாய்க்கு சோறு போட்டாலும் பெருகும், நாயை எடுத்து இந்த மாதிரி தத்து கொடுத்து அனாதையாக்கினாலும் பெருகும். பாதி பிரச்சனை இவங்களால உருவாக்குனது சார். இவங்களால் அதை சால்வ் பண்ண முடியாது. அந்த பட்சத்தில் தான் உயர்நீதிமன்றங்களும் அரசுகளும் உள்ளே இறங்கி இருக்கின்றன. நாங்கள் வந்து அவங்களுக்கு ஏதுவாக இருக்கும். இதுதான் பாட்டம் லைன். அழித்தொழிப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு சரியான முடிவாக இருக்காது. அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ப்ராப்பர் ஸ்டெரிலைசேஷன், அதே நேரத்தில் எராடிகேஷன் ஆஃப் ரேபிஸ் டாக்ஸ், இந்த ரெண்டையும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி இன்னொரு 5-6 வருஷத்தில் இந்த கரெக்டாக பண்ணால் இது வந்து ஒரு முடிவுக்கு வரும்னு நினைக்கிறீங்களா? வராது. அதான் மேற்கத்திய நாடுகள்லேருந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும். ஆஸ்திரேலியாவில் வந்து கேங்கரு, 2வது காட்டுப்பன்னி. அமெரிக்காவில் வந்து வைல்டு ஹார்சஸ், வைல்ட் டியர், அது பெரிய மறைமான்கள், அப்புறம் அலிகேட்டர். வருஷத்தில் 3 மாதத்துக்கு நீங்கள் ஹண்டிங் சீசன் இருக்குது. நீங்கள் கன் வாங்கிட்டு போய் சுட்டு கொல்லலாம், கொன்று அதை மாமிசத்தையும் புசிக்கலாம்.
சாப்பிடலாம். ஓகே, அதே மாதிரி தான் கேங்குரு அண்ட் வைல்ட் போர். வைல்ட் போர்லாம் நம்ம ஊர்லேயே இருக்குது, இப்போ கேரளாவில் கூட கொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எனிதிங் வேர்மின் இந்த சஸ்டைனபிலிட்டி மெத்தட் வந்து நான் ரேபிஸையும் கண்ட்ரோல் பண்ணுவேன், வேக்சின் போட்டுக்குவேன், நாய்களை வந்து கருத்தடை பண்ணி வச்சுக்குவேன், இது வந்து சஸ்டெயின் ஆகும்னா இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு நியூசன்ஸ் நீங்களாக க்ரியேட் பண்ணிட்டு இது வந்து உயிர்கொல்லி, சாதாரண விஷயம் கிடையாது. இது ஒரு உயிர்கொல்லி நோயை கேரி பண்ணுது. ரெண்டாவது அதனால் கடிப்படுறாங்க. நாயில் கடிப்பட்டவன்ட்டு கேளுங்க, நாய் பக்கமே திரும்பி பார்க்க மாட்டான், அவ்வளோ வலி அளிக்கும் அது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறனால இப்போ நாங்கள்லாம் கடிப்பட்டிருக்கோம், காப்பம் வச்சுருக்கோம், எங்களுக்கும் அந்த பெயின் தெரியும். ஸோ இந்த மாதிரி இருக்கையில் வந்து ஒரு தேவையில்லாத விஷயத்தை நீங்கள் தெருவில் வச்சுக்கிட்டு பண்ணுறீங்க. இப்போ வனத்தை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஏன் இந்த ஹண்டிங் பண்ணுறாங்கன்னா அமெரிக்காலலாம் அது பாப்புலேஷன் ஜாஸ்தியாகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் மான் பாப்புலேஷன் ஜாஸ்தியானா புல்லெல்லாம் சாப்பிட்ரும். புல்லெல்லாம் சாப்பிட்டோன்னு என்ன பண்ணும், ஊருக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும் சாப்பாடு இல்லாமல். ஸோ அதை மெயின்டைன் பண்ணும், அதாவது ஒரு லெவலில் மெயின்டைன் பண்ணும். ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, யூஎஸில் வந்து என்னாச்சு, ஒரு ஃபாரஸ்ட் கிட்டத்தட்ட அழிஞ்சிருச்சு. ஏன்னா மான்கள் மாதிரி இந்த மரங்கள்லாம் ஜாஸ்தி ஆகிட்டே வந்துச்சு. ஸோ அவங்க வந்து எப்படி இது ஈக்கலாஜிக்கலாக பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொண்டு போய் விட்றாங்க. ஒரு 4 நரி விட்றாங்க, கொஞ்ச நாளில் பெரியுது. நிறைய என்ன பண்ணுது, இந்த மான்களை வந்து ஒரு டெரிட்டரிக்குள்ளே வர விடாது, நீங்கள் புல் மேய்கிறதுக்கு. அவங்க இவங்களுடைய ஏரியா மார்க் பண்ணிடுது. ஸோ என்ன ஆகுது, அந்த இடங்களில் மடி செடியெல்லாம் வளருது, நல்லா வளருது. மற்ற பக்கத்தில் அந்த புஷ் பண்ணுறதுனால அதனுடைய பாப்புலேஷன் கண்ட்ரோல் ஆகுது. இந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா ஒன்று ஒன்றா மருது மரங்களில் அந்த குருவிகள்லாம் இல்லாத மரத்துலலாம் குருவிகள்லாம் வரும். கடைசியில் அந்த ஃபாரஸ்ட்டில் தண்ணி கூட அத்து போயிருக்கும், ஓடையில் தண்ணியும் வர ஆரம்பிச்சிருது. ஸோ இது வந்து ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணுறோம். இப்போ நம்ம சொல்கிறது சைக்கிள் கிடையாது, நம்ம சொல்கிறது ஒரு இன்வேசிவ் ஸ்பீசிஸ். சீமை கருவேலம் என்ன பண்ண முடியும், இருந்துட்டு போகட்டும், நம்ம விறகுக்கு வச்சுக்கலாம், சீமை நிழலாக இருக்குன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சீமை கருவேலம் இருந்தால் தண்ணியை ஃபுல்லாக உறிஞ்சிரும், அந்த பக்கத்தில் எதுவுமே வளராது. அது ஒரு இன்வேசிவ் ஸ்பீசிஸ் அப்படிமோ, அது உள்ளே இருந்தால் எல்லாத்தையும் அழிச்சிரும். அதே மாதிரி தான் நாய் வந்து ஒரு ஐஏஎஸ் அப்படிமோ, இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீசிஸ். நாய் இருக்கிற இடத்துல வேறு எந்த மிருகமும் இருக்காது, எந்த பறவை எதுவுமே இருக்காது. ஸோ தட்ஸ் அ இன்வேசிவ் ஸ்பீசிஸ். இட் ஹேஸ் டு பி எராடிகேட்டட் கம்ப்ளீட்லி. சீமை கருவேலம் தூரோடு பிடுங்கணும், இல்லைன்னா திரும்ப வளரும். அதுதான் பெரிய பிரச்சனை தமிழ்நாடுக்கு வந்து. இன்றைக்கி வந்து தமிழ்நாடு முழுக்க நீங்கள் சீமை கருவேலத்தை கட்டுப்படுத்தணும்னா பல்லாயிரம் கோடிகள் தேவைப்படுது. ஆனால் குட் திங் அதை எடுத்து வந்து பேப்பர் பல்பெல்லாம் பண்ணி நம்ம தமிழ்நாடு பேப்பர் போர்ட்ஸு, சேஷசாய் பேப்பர் போர்டில் பேப்பர் பண்ணுறாங்க. அதனால் அதை ரிமூவ் பண்ண யூஸ் இருக்கனால அதை ரிமூவ் பண்ணுறாங்க. இல்லைனா அதுவும் ரிமூவ் பண்ண முடியாமல் நம்ம பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். நான் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய டாக் லவர்ஸ், வீட்டில் டாக் வளர்க்கவங்க கூட மனசாட்சி இல்லாமல் பேசுகிறாரு அப்படின்னு உங்களே சொல்லலாம் இல்லையா? அப்பே கிடையாது சார், எனக்கு என்ன வேணால் சொல்லிக்கோங்க. நான் நாட்டுக்கு நல்லது, நாளைக்கு 4 தலைமுறைகள் நன்றாக இருக்கணும். தமிழ்நாடு வந்து இந்தியாவிலே முதன்மை மாநிலம். ஓகே, அதுக்கு இன்னும் வந்து முதலீடுகள் வர வேணும் வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் வந்து இந்த ஊருக்கு முதலீடு பண்ண வர்றான்னா நாயை பார்த்தீங்கன்னா ஊரெல்லாம் நாயாக இருக்குன்னா அந்த அலர்ஜியிலே போயிடுவாங்க. பாதி பேர் இங்கே விட்டு போய் எந்த ஸ்டேட்டில் வந்து நாய் இல்லாமல் இருக்கும் அந்த ஸ்டேட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து குஜராத் அந்த அளவுக்கு ஒரு சீரியஸ் இஷ்யூன்னு நினைக்கிறீங்களா? எக்ஸ்ட்ரீம்லி சீரியஸ் இஷ்யூ. இட்ஸ் உயிர்கொல்லி நோய் சார். சின்ன உங்களை அது சலைவா பட்டுறதுக்கு நாயை கொஞ்சிறீங்க, ஒருத்தர் கொஞ்சம் போய் அதை எடுத்து சலைவா பட்டு கையில் பட்டுறது தெரியாமல் இவரோ சாப்பிடையில உள்ளே போயிடுது, ஆல் அவுட்டு. அதே மாதிரி ஒருத்தர் ஆத்லீட் ஒருத்தர் குழந்தைய குட்டி நாயை சாக்கடையிலேருந்து வெளியே எடுத்து போடுறாரு, கீறிடுது, பார்த்தா ரேபீஸு, அவரை வந்துடுறாரு. வீட்டில் பொண்ணு வீட்டு நாயோட கொஞ்சிக்கிட்டு இருக்குது, வாயில் அப்பாடுது. இதெல்லாம் வந்து நிறையா முட்டாள்தனமான விஷயங்கள் பண்ணுவாங்க அந்த மிருக நல ஆர்வலர்கள். நாயை பிடிச்சி வாயில் முத்தம் கொடுப்பாங்க. நாய் தன்னுடைய உடத்தை சுத்தம் பண்ணுறதும் தன்னுடைய மலவாசலை சுத்தம் பண்ணுறதும் அதே வாயால் தான், நாக்கால். அதன் வாயிலே அவ்வளோ ஜேர்ம்ஸ் இருக்குது. நீங்கள் அதை வாயில் முத்தம் கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு வந்துடும். ஸோ இதெல்லாம் இந்த புரிதல் வேணும். அது மாதிரி சம்டைம் எக்ஸ்ட்ரீம் டிசீஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து கையெல்லாம் மியூட்லேட் ஆகிடும், அப்படியே கட்டாயி விழுகிற மாதிரிலாம் நோய் கிருமிகள்லாம் இருக்குது. ரெண்டாவது இந்த ஃப்ளீஸ் அப்படிமோ, அதாவது செல்லு அப்படிமோ, செல்லு வந்து மூக்கில் போயிட்டு பிரெயினில் போய் அட்டாக் பண்ணலாம், அந்தளவு கூட. அப்புறம் வேர்ம்ஸ் இருக்குது நாய்களில், டேப் வார்ம்லாம். அந்த டேப் வார்ம்லாம் உள்ளே பெருந்துச்சுன்னா நம்மளை கொன்னே விடும். ஸோ இந்த மாதிரி 1-2 இல்லை, பல வியாதிகள் இருக்குது. நிறைய பேருக்கு தெரியுது இல்லை இந்த வேர்ம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி அட்டாக் பண்ணி இறக்குறது. அது தெரியாமல் நம்ம இருக்கோம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாயெல்லாம் ரொம்ப க்ளோஸாக அனுப்புகிறோம், கண்டிப்பாக அவங்க மேலாம் உடம்பெல்லாம் ஓரளவு இம்யூனிட்டி இருக்கனால தாக்கு பிடிக்கிறாங்க. இல்லை அவங்களுக்கெல்லாம் வந்து பல விதமான டிசீஸ் இருக்குதுன்னு அர்த்தம். இதனால் இதுதான் சொல்யூஷன். இதை வந்து நீ திரும்ப நம்ம இதை அப்படியே விட்டோம் வச்சுங்க, இல்லை கருத்தடை பண்ணி இதெல்லாம் பண்ணுறோம். இன்னும் 20 வருஷம் கழிச்சு நான் இருக்கணும்னு தெரில, நீங்கள் உட்காந்து வேறு யாரோடய பேசிகிட்டு இருக்கீங்க இந்த நாய்களை எப்படி கட்டுப்படுத்தலாம். இதுதான் நடக்குமே தவிர இதுக்கு வேறு சொல்யூஷனே கிடையாது. தொடர்ந்து பேசுவோம் சார். இன்னும் தீர்வுகளை நோக்கி நிறைய உரையாடல்கள் நிகழ்த்துவோம். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி. நன்றி. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment.